சினிமா வந்து திறமைசாலியில் வரவேற்கும். கண்டிப்பாக இதை நான் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமா வந்து கூரையை பிடிச்சிட்டு வரவேற்கும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து கார்த்திக் நரேன் தான். 21-22 இயர்ஸ் ஓல்டு, இவ்வளோ ஃபிட்னஸோட ஒரு படம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படின்னு இங்கிலீஷ் ஒரு டேர்ம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபில்ம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஒரு 16th அன்னைக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் மந்த், பட் ஒரு 4-5 months முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போ நிக்கில் மூலமாக வந்து என்னை வந்து மீட் பண்ணாங்க. ஐ லவ் யுவர் ஒர்க் சார், ஐம் யுவர் ஃபேன் அப்படின்னு சொன்னார். நான் இந்த படம் பார்த்துட்டு அவருடைய ஃபேனாக மாறிட்டேன். இது வந்து நீங்களாம் இருக்கீங்கன்றதால நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் மின்ஸ் வேர்ட்ஸ். அவருடைய அடுத்த படைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தேட் ஜேர்னி. அவருடைய நரகாசுரன் படத்தை நான் அவரோட சேர்ந்து நான் தயாரிக்கிறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தட் ஃபில்ம். அண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு 22 இயர்ஸில் நான் இப்படி இருந்தேனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நிறைய பேர் நம்ம பசங்க இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வெரி வெரி சார்ட்டட் கை. பவுண்ட் ஸ்கிரிப்ட்ஸோடு சுற்றிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு பொறாமையாக இருக்குது ஆக்சுவலாக. Every hero will want to work with him, definitely, and I'm sure a lot of heroes are lined up. Of course, the USP of the film, if you ask me, was bringing Rahman sir to do that character. அவர் வந்து இன்னும் பாலச்சந்தர் படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கார் ஆக்சுவலாக ரஹ்மான் சார். I told him that today. And he's been doing some interesting stuff. And I think அவர் வந்து you have to excite him அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா அவர் வந்து பண்ண மாட்டார். You can make out from the films that he's doing. நெகட்டிவ் ரோலாக இருக்கட்டும், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிமில் ஒரு ஹஸ்பண்டோட கேரக்டராக இருக்கட்டும், யூ ஹேவ் டு இன்ட்ரெஸ்ட் ஹிம். அண்ட் சார், ஐ திங்க் யூ வேர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் திஸ் ஃபிலிம் நினைக்கிறேன் அவருக்காக சொல்லும்போது. ஐ டோன்ட் ஹேவ் டு சே திஸ் டு யூ, பட் you stand out in the film, sir. I really liked your work in the film. And ஒரு small testimony to the affection that Karthik has for Rahman sir. அடுத்த படத்துடைய காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது he told me, sir, இது ரஹ்மான் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். I really like that, Karthik, that you said that. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் பர்சனலாக தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஆசைப்படுறேன். ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் வந்து none other than my mom and dad. ஏன்னா நான் இங்கே ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆனேன். ஸோ பேசிக்கலி வந்து நான் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர், ஹோம் டவுன் வந்து ஊட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ சென்னையில் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. நான் ஒரு அவுட் சைடர் மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே ஒரு எக்ஸ்போஷர் இல்லை, மீட் பண்ணுறதுக்கு பீப்புள் இல்லைன்னு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து டைரக்டர் தீரஜ் வைதி வந்து இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ அதில் பார்ட்டிசிபேட் ஒரு ஏடியா வந்து வரணுன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் தீரஜ் அண்ணாக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் அன்றைக்கி அந்த மெசேஜ் அனுப்பலைன்னா நான் சென்னைக்கு வந்திருக்கவே மாட்டேன், இன்னும் நான் கோயம்புத்தூர்லேயே தான் இருந்திருப்பேன். ஸோ பிக் தேங்க்ஸ் டு தீரஜ் வைதி அண்ட் டீம் ஜில்ஜங்ஜாக் ஆஸ் வெல். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட்டில் ஃபுல்லாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஒரு 2 schedules தான் ஒர்க் பண்ண டியூ டு சம் ரீசன்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்குறப்ப தான் ஸோ தட் இஸ் when reality hits you hard. and that too சினிமாவில் வந்து when it hits you really hard. ஸோ நான் ஒரு 5 or 6 months வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்க்க ஆரம்பித்தப்போ யாருமே வந்து அஃப்கோர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. என்னென்னா ஒரு 20 or 21 year old கை நான் பார்க்க ஆரம்பிச்சப்போ ஐ வாஸ் 20. ஸோ ஆல் ஆஃப் சடன் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 2 or 3 crores வந்து எனக்கு வேணும் ப்ராஜெக்ட் அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த தயக்கம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சரி இப்போதைக்கு நம்ம படம் பண்ண முடியாது போல் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே ஃபால் பேக் மெக்கானிசம் வந்து அப்பா அம்மா தான். ஸோ நான் ஒரு 6 months இங்கே சென்னையில் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அப்பா இப்போதைக்கு என்னால் படம் பண்ண முடியும்னு தெரிலப்பா, நான் கொஞ்சம் வயசானும் போல் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுக்கு அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சரி ஐல் ப்ரொடியூஸ் இட் அப்படின்ட்டார். என்கிட்ட வந்து டைட்டில் என்னன்னு கேட்கல, ஒன்லைன் கேட்கல, ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கேட்கல. நான் ஜஸ்ட் ஓகே நீ ஒரு ரஃப் பட்ஜெட் மாதிரி கொடுத்துட்டு வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். தட் டூ ஃபினான்ஷியலி வந்து நாங்கள் ரொம்ப சவுண்ட் கிடையாது. அப்பா அம்மா 2 பேருமே வந்து எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்க. அப்பா ஹி ஒர்க்ஸ் ஃபார் தி டிசேபிள் பீப்புள் அண்ட் அம்மா வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவினாஷ்லிங்கம்ங்கிற காலேஜில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பையன் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு சொன்னப்போ அதை அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியத்தையும் தாண்டி என் ஃபஸ்ட் படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அவர் அக்செப்ட் பண்ணார். ஸோ அப்பா வந்து அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், என்னென்னா என் பையன் மேலே நான் நம்பிக்கை வைக்கலன்னா வேறு யார் வந்து நம்பிக்கை வைப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நான் இது எத்தனை வாட்டி தேங்க்யூ சொன்னாலும் அதுக்கு ஈடே இல்லை. ஸோ பிக் தேங்க்ஸ் டு அம்மா அண்ட் அப்பா. ஸோ அடுத்தது வந்து ரஹ்மான் சார்.
ஸோ ராமன் சார் பற்றி என்ன சொல்கிறது, நாங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எழுதி முடிச்சுட்டு நாங்கள் சரி இதுக்கு யாராச்சும் ஆப்டாக ஒருத்தவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம். அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம ராமன் சார் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், அவருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வந்து நல்லா அவர் வந்து இஸ் ஓப்பன் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவர் மேனேஜர் சாதிக் சார் மூலமாக தான் மீட் பண்ணேன். ஸோ பிக் தேங்க்யூ சார். ஏன்னா நான் ஒரு நம்பர் வந்து சார் சொல்லிடுறேன், உங்கள் நம்பர் நான் வெரைட்டி டேரக்டர்லேருந்து தான் எடுத்தேன். அவர் ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது வந்து நம்பர் யாருமா கொடுத்தா எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹென்ரி அவர் வந்து வெரைட்டி டேரக்டர்னு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதில் வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாரோட நம்பரும் இருக்கும். ஸோ அதில் ராமன் சார் மேனேஜர் வந்து சாதிக் அப்படின்னு போட்டிருந்து. ஸோ அதை பார்த்து தான் கால் பண்ணேன். ஸோ அவர் என்ன சொன்னார், சரி நான் சார்கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், ஒரு வாரத்தில் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பட் தி வெரி நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணார். ஸோ ராமன் சார் வந்து நான் ஒரு ஓணம் மணிக்கு மீட் பண்ணேன். அவர் ஒரு 10 minutes கதை சொல்ல டைம் கொடுத்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் அது ஒரு 2 hours மேலே வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இனிஷியலி எல்லாருக்கிட்ட இருந்த அந்த ஒரு தயக்கம் ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்கிற அந்த ஒரு பயம் வந்து சார்கிட்ட இருந்தது. பட் ஒன்ஸ் நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நீங்கள் கதையை வந்து ஃபுல்லாக கேட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து யூ டேக் தி ஃபைனல் கால் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் கதை சொல்லி முடிச்சோடனே வந்து ஹி saw தி பொட்டன்ஷியல் இந்த ஸ்டோரி. ஸோ யூஸ்வலாக யாருமே ஒரு 20-year-old வந்து இப்படி நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அந்த நம்பிக்கை வந்து அவர் வச்சு ஐ திங்க் சார் இப்போ நீங்கள் மட்டும் ப்ராஜெக்டில் வரலன்னா படமே வந்து நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் தேங்க்யூ டு யூ சார். ஸோ அடுத்து வந்து என் டைரக்ஷன் டீம். ஸோ டைரக்ஷன் டீம் பற்றி சொல்லணுன்னா எல்லாருக்குமே வந்து இது முதல் படம், இன்க்ளூடிங் மீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது முதல் படம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் யாருமே தெரியாது, சரி நம்ம யாரை அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறனால எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து சோஷியல் மீடியா தான். நம்ம யாரை மீட் பண்ணணுன்னாலும் புதுசாக யாராச்சும் பார்க்கணுன்னாலும் சோஷியல் மீடியா தான். ஸோ அதில் வந்து சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், எதுவுமே போடல, ராமன் சார் எதுவுமே போடல, புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்தவங்க தான் இவங்க எல்லாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் அவங்க அசோசியேட்ஸாக இருக்காங்க. ஸோ மோர் தேன் அ டைரக்ஷன் டீம் வந்து தே ஹவ் பீன் மை பிரதர்ஸ். ஸோ பிக் தேங்க்ஸ் டு சிவா, கார்த்திகேயன், ஜான்னா, சந்தீப் அண்ட் ஆனந்த் கணேஷ். அண்ட் ஜிவிஎம் சார் அவர் போயிட்டார், இப்போ ஒரு ரெக்கார்டிங் நடுவில் வந்து வந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா, எல்லா டேரக்டருக்குமே அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். மோர் தேன் அன் இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி வந்து ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. சரி, அட் சம் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் வந்து அவர்கிட்ட எப்படியாச்சும் வந்து நம்ம ஒரு மீட்டாச்சும் பண்ணோம், இஃப் நாட் ஆஸ் அன் ஏடினா அட்லீஸ்ட் மீட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆசை இருந்த டேரக்டர்ஸ்னால் 2 பேர் தான். ஒன்று மணி சார் அண்ட் இன்னொன்று வந்து கௌதம் மேனன் சார். ஸோ கடைசி வரைக்கும் 2 பேரோட ஆஃபீஸ்க்கு வந்து நான் போயிருக்கேன். பட் ஒரு தடவை கூட மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல. இன்ஃபேக்ட் அவங்க ஆஃபீஸ் எல்லாம் போகும்போது அங்கே ஆஃபீஸ் பாயாக இருந்த 2-3 பேருக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 2-3 வாட்டி போய் வந்து சும்மா காக்கா பிடிக்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ தட் நம்ம ப்ரொஃபைல் மேலே சப்மிட் பண்ணால் அவங்க கண்ணில் படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நடக்கலை. பட் படம் முடிச்சுட்டு நாங்கள் இது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி லான்ச் பண்ணோம், ஒரு பெரிய ஆள்கிட்டேருந்து வந்தால் தான் ஓரளவுக்கு மைலேஜ் இருக்கும், மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிக்கில் சார் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணோம் கௌதம் மேனன் சார். நான் வந்து நிக்கில் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சார், எங்கள் டீமுக்கு ஒரு பிளஸிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் இமீடியட்டாக சரி கார்த்திக் நம்ம பண்ணிடலாம், நீங்கள் டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ சவேராங்கிற கஃபேல வந்து கௌதம் மேனன் சார் மீட் பண்ணேன். அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. நான் வந்துட்டு சார் தேங்க்யூ ஃபார் பீங் அன் இன்ஸ்பிரேஷன் சார், அது மட்டும் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் த்ரூ அவுட். ஸோ பிக் தேங்க்ஸ் டு கௌதம் மேனன் சார். ஏன்னா ஒன்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து 4 பேருக்கு படத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ ஷேரிங் த சேம் ஸ்டேஜ் வித் ஹிம் அண்ட் அடுத்த படமாக அவர் கூட அசோசியேஷனுங்கிறப்போ வந்து எவ்ரிதிங் ஃபீல்ஸ் சரியல். ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஆல்சோ வெங்கி சார், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து வந்து மணி சார் அண்ட் மாதவன் சார். ஸோ மணி சார் பற்றி சொல்லணும்னா, ஒரு டேரக்டருக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரே மீட்டிங்கில் வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா, கீழே நாங்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் உட்காந்துருந்தோம். ஸோ அவங்க பிஏ வந்து இந்த மாதிரி மணி சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ த மொமெண்ட் ஐ என்டர்ட், அவர் ரூம் என்டர் ஆனோடனே அவர் டேபிளில் வந்து உட்காந்துருந்தார். ஹி வாஸ் டூயிங் சம் ஒர்க். நான் என்டர் ஆகிறத பார்த்துட்டு அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து ரிசீவ் பண்ணி எங்கள் என்டையர் டெக்னீஷியன்ஸ் கிட்டையும் பேசி அவர் வழி அனுப்புகிற வரைக்கும் நின்று எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தார். ஸோ ஐ திங்க் பீயிங் அவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கர் வந்து இதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து எப்போவுமே நம்ம கால் வந்து தரையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் சார் பிக் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா என்னோட ஃபில்ம் மேக்கிங்க்கு வந்து இது ஒரு பிளெஸிங் மாதிரி வந்து நான் பார்க்குறேன். அன்றைக்கி நீங்கள் லான்ச் பண்ணது December 29 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ Jan 1 அன்றைக்கி நானும் என் ஏடியும் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். போகிறப்ப எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி, ப்ரோ நம்ம படத்தை பற்றி சங்கர் சார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் அப்போ வந்து சோஷியல் மீடியாவில் கிடையாது, நான் இருந்துட்டு சரி ஏதோ நியூ இயர் ப்ராங்க் மாதிரி பண்ணுறான், அவர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலுக்கு அவர் படம் பார்த்து எப்படி படம் பார்த்துருக்க முடியும் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன். நான் நம்பலை. அப்புறம் என் ஏடி தான் இருந்துட்டு நேராக ஒரு ப்ரொஃபைல் போய் பார்த்தா ப்ளூ டிக்கு அஃபிஷியல் ப்ரொஃபைல் வந்து அவர் துருவங்கள் 16 பற்றி போட்டிருந்தாரு. ஸோ ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தட் வாஸ் லைக் தி பர்ஃபெக்ட் வே டு ஸ்டார்ட் அ நியூ இயர்.
ஸோ அதையும் தாண்டி அவர் ஒரு 2 நாளாக அவர் பர்சனலாக கால் பண்ணி விஷ் பண்ணார் சங்கர் சார். அந்த டூ இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஃபில்ம் மேக்கர். அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அவர் டைம் எடுத்து இது பண்ணதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சார். ஸோ அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் லைக் ஏஆர் முருகதாஸ் சார் அண்ட் விஜய் சார் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கால் பண்ணி விஷ் பண்ணார். தட் இஸ் இளைய தளபதி விஜய் சார் வந்து கூப்பிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண விதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டினார். அண்ட் சிவகார்த்திகேயன் சார், கார்த்திக் சுப்பராஜ் சார், கிப்ரான் சார், பிரவீன் கேஎல் சார் அண்ட் சிம்பு சார், வெற்றிமாறன் சார், அரவிந்த் சுவாமி சார் அண்ட் சசி சார், தனஞ்சயன் சார், சுதா கொங்கரா மேம் அண்ட் பர்சனலி என்னோட ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர் உரியடி விஜயகுமார். அவங்க எல்லாருமே வந்து ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் படமாகவே இருந்தாலும் அவர் அந்த ஈகோவை தாண்டி அவர் வந்து விஷ் பண்ணார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். தேங்க்யூ பிரதர். ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்க தான் ஆசைப்படுறேன் இப்போ இருக்கிற யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் த மொமெண்ட் வந்து யூ டேக் ஃபில்ம் மேக்கிங் ஆஸ் யோர் டாபிக் அப்படின்னா நிச்சயமாக நெகட்டிவிட்டி தான் வந்து உங்களை சுற்றி வரும். ஏன்னா எந்த வீட்லையுமே நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு சப்போர்ட் இருக்கும். பட் நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு சொன்னால் அந்த தயக்கம் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை லைன் அண்ட் திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுக்குமே வந்து நீங்கள் யூ ஷுட் நாட் பே அட்டென்ஷன். நம்மளோட கோல் அண்ட் கன்விக்ஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருந்தாலே ஐ திங்க் சம்டே வந்து வி கேன் ரியலைஸ் அவர் ட்ரீம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை வந்து யூஸ் பண்ணாங்க. நம்ம இவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு வண்டர் பாய் ஒரு ப்ராடிஜி வந்து கிடையாது நிச்சயமாக. என்னென்னா எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக ஒரு உழைப்பின் மூலமாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, சக்ஸஸும் நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த படம் நல்லா ஓடினதுனால நான் இங்கே நின்றுருக்கேன். இப்போ அடுத்த படம் நல்லா ஓடினா தான் நான் இங்கே நிற்பனே தவிர இல்லைனா எனக்கு இந்த மேடை கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கிற ஆசை வந்து நிச்சயமாக இருக்குது. இந்த படம் கடைசியை வந்து அஃப்கோர்ஸ் ஆல்சோ என்னோட ஃபெலோ ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட், நடிகர் மோகன் அவர்கள், சுவாசினி மேடம், அப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டு, மணி சார், கௌதம் மேனன், ஈவன் ரஜினி சார் வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் ஆன்லைன்லாம் போட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் தே வேர் த ரியல் இந்த படத்தோட ப்ரொமோட்டர்ஸ். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் மேலே த கேப்டன் ஆஃப் த ஷிப். கடந்த 3 மாதமாகவே ஃப்ரம் டிசம்பர் 29 இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நானும் அவரும் சவுத் இந்தியாவில் போகாத ஸ்டேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் வந்து நாங்கள் ஒருத்தர் அஃப்கோர்ஸ் இந்த போனது வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் நான் அவரை பற்றி பீத்திக்கிறதும் அவர் என்னை பற்றி பீத்திக்கிறதும், பட் அவுட் ஆஃப் சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்ட்லி, நாட் சும்மா பேசி அவரை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனிமேல் நான் என்ன சொல்கிறது? கார்த்திக் நரேன், சவுத் இந்தியாவில் இருக்கிற 100 கோடி மக்கள், ஐ டோன்ட் நோ எவ்வளோ கோடி, 50 எவ்வளோ, அத்தனை பேரும் வந்து உங்கள் திறமையை பற்றி ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பட் டுடே கார்த்திக் நரேன், ஐ லைக் டு salute you for making this outstanding film.